இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். என்னடா மச்சான் இங்கே உட்காந்துருக்க? சும்மாதான் ஒரு டீ குடிக்கணும்ட்டு வந்தேன். அது சரி, நீ என்ன இந்த பக்கம்? அம்மா காய்கறி கொஞ்சம் வாங்க சொன்னாங்கடா, மார்க்கெட்டுக்கு வந்தேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கத பார்த்தேன், அதான் வந்தேன். சரிடா, இந்தா டீ குடி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னடா 2 நாளாக கால் பண்ணவே இல்லை? நானே உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். சொல்லுடா, என்னடா பிரச்சனை? பழைய மாதிரி ஹாப்பியே உன்கிட்ட இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். நோ நோ, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன உன் ஃப்ரெண்டாக நினைக்கிறது உண்மைனா உண்மையே சொல்லு. ஏன் இப்படி இருக்க? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அம்மா நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரி நீலா, ஜாக்கிரதையாக போயிட்டு வா. சரி, சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்குமா சாப்பாடெல்லாம்? நான் வழியிலே பார்த்துக்கிடுவேன்ல. ஹோட்டல்லாம் சாப்பிடாதம்மா, நான் அம்மாவே ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் பார்க்காம கையில் எடுத்துகிட்டு போ, அதான் எப்போனா சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா, சரி 2 பார்சலாக போட்டுருங்க. 2 பார்சல் எதுக்கு நீலா? என் ஃப்ரெண்டு டீனாவும் என் கூட வர்றாம்மா. அப்படியா? சரி, நல்லதாக போச்சு. 2 பேருமா ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. நான் 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடுறேன். என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? சப்பாத்தி, தக்காளி தொக்கு, புளியோதரை, எள்ளு துவையலும். ஆஹா, கேட்கும் போதே நாக்கில் இச்சு ஊறுதேம்மா. தெரிஞ்சு தானே ரெடி பண்ணியிருக்கேன், இப்போ வேணால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. வேண்டாம்மா, பார்சலே பண்ணிடுங்க. நாங்கள் போகும்போது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். ஏன் நிலா, கொஞ்சம் போல் சாப்பிட. உனக்கு புளியோதரை, எள்ளு துவையல்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம்மா, ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரு, டைம் ஆயிடுச்சு. நீ எடுத்து வை, நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? சரி நிலா, அப்பாட்டையும் தம்பிட்டையும் ஊருக்கு போகிறத சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். வீட்டில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நீ என்னடா இப்படி பேசுற? ஃப்ரெண்டா இல்லையானுக்கு? அப்போ சொல்லு, என்ன பிரச்சனைன்னு. சரிடா, சொல்றேன். நிலாதான். என்னடி உன் முகம் பிரைட்டா க்ளோயிங்கா ரொம்ப சந்தோஷமா தெரியுது. எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? சொல்லுடி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நார்மலாக தான் இருக்கேன். இல்லையே, நார்மலாக இல்லையே, ஏதோ இருக்குடி. அந்த பிரச்சனையா? டேய், சரி சரி சொல்லு. அவ ஞாபகமாவே இருக்குடா. ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அவ இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. அவ ஊருக்கு போன பிறகுதான் அவளோட ஞாபகமாவே இருக்கு. பார்க்கணும், பேசணும், இப்படியெல்லாம் தோணுது. இதான் காதலா? ஒழுங்கா என்கிட்ட சொல்லிரு, நானா கண்டுபிடிச்சேன்.
கண்டுபிடிடி பார்ப்போம். கண்டுபிடிச்சு என்னடி பண்ணுவ? நிலா வேண்டாண்டி, தாத்தாவை பார்க்க போற மாதிரி தெரியலையே. வேணுண்டி, அர்ஜுன் தான் வேணுண்டி. அவளுக்கு என் மேல காதல் இருக்குமா? அவ சிட்டியில வளர்ந்த பொண்ணு, நான் கிராமத்துல ஒரு விவசாயி, விவசாயம் பண்றேன். அவளுக்கு என்ன எப்படிடா பிடிக்கும்? என்னடி, என்ன சொன்ன இப்போ? என்னது அர்ஜுனா? அது யாரடி அர்ஜுன்? அர்ஜுனா? உனக்கு என்ன காது கேட்காதாடி? உனக்கு அர்ஜுனா கேட்டது இல்லையே. அர்ச்சனா, அர்ச்சனான்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளை பற்றி நினச்சேன். அது யாரடி, நியூ ஃப்ரெண்டா? ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்டு தான். இதெல்லாம் நினைச்சா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. டேய் மச்சான், ஸ்டாப். என்னடா இப்படி புலம்புற? அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீ ஏன்டா உன் மனசில் இப்படியெல்லாம் ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு அவஸ்தைப்படுற. நான் அப்போவே சொன்னேன், இன்ஜினியர் படிச்சுட்டு ஒழுங்காக சென்னையில் ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு செட்டில் ஆகுன்னு. நீ கேட்கல, சிட்டி வாழ்க்கை போரு, இங்கே வில்லேஜ் லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ உட்காந்து புலம்பிகிட்ருக்க. இப்போ உள்ள கேர்ள்ஸ்லாம் ஹைஃபையான லைஃப் தானடா விரும்புவாங்க. இந்த வில்லேஜ் லைஃபு யாருக்கு பிடிக்கும்? உனக்கு இந்த லைஃபு பிடிச்சிருக்கு, இந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதானே. இவ்வளோ எதுக்குடா? உங்கள் அத்தை மக திவ்யா இருக்கால, நீ அவளையே பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இவ்வளோ நாளாக அவளை பற்றி சொல்லவே இல்லையே. இப்போ தாண்டி ஃப்ரெண்டானோ? எனக்கு அர்ஜுன்னு கேட்டது, இவ என்ன அர்ச்சனான்னு சொல்கிறா? நிலா, நம்ம சின்ன பிள்ளையில ஒரு ரைம்ஸ் சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னடி திடீர்னு ரைம்ஸுக்கு போயிட்ட? என்ன ரைம்ஸு? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. என்னடி, நான் என்ன போய் சொன்னேன்னு சொல்றியா? டேய் இடியட் மாதிரி பேசாதடா. திவ்யாவை அப்படி நான் ஒரு நாளும் நினைச்சு பார்க்கல. படிச்சிருந்தா எல்லாம் சிட்டிலேயே தான் இருக்கணும்னு என்னடா இருக்கு? எல்லாரும் சிட்டி லைஃப் ஜாலி, வில்லேஜ் லைஃப்னா கஷ்டம்னு எல்லாரும் சிட்டிக்கே போனா. போய் தானே சொன்னேன், அர்ஜுன் தான், அர்ச்சனா இல்லை. கரெக்டா? அம்மா தான், என் ஆளை விடு. கரெக்டு தான்டி, கரெக்டு தான். சொல்லுடி, என்ன சொல்லணும்?